தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். மொத்தம் 40 உயிர்கள் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. 39 இப்போ ஒரு உயிர் போயிருக்குன்றாங்க. இன்றைக்கி உறைஞ்சது ஒரு 40-50 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் மனித உயிர்கள் பலியானது கரூரில் நடந்த இந்த பலிகள் தான். ஒரு அரசியல் கூட்டத்தில் இப்படி ஒரு மக்களுடைய அந்த ஒரு பெரிய இதில் ஸ்டாம்பாடுன்னுவாங்களே அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. இப்போ கூட ஒரு 3 ஃபேமிலியோட பேசிட்டு தான் வரேன். 1.5 வயசு குழந்தை, ஒரு இளைஞர் இப்போ பார்த்தது 33 வயசு தான். ஸோ அவங்கெல்லாம் இனி அவங்க எதிர்காலமே ஒரு கேள்விக்குரியா. இந்த மாதிரி 40 பேரோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம என்ன சொல்லணும், இதுக்கெல்லாம் நிச்சயமாக 2 பக்கமும் தப்பு இருக்கு. இன்னைக்கு தாவேக்காவும் காவல்துறை சொன்ன இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பிரச்சாரத்தை முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க முதல்ல கொடுத்த ஒரு பெரிய மைதானம் மாதிரி இடத்துல அது இவ்வளோ பெரிய க்ரௌட் அசம்பிள் ஆகிருந்தால் இப்படி நடக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைடு பார்த்தா ஒரு 100 அடி சாலை நீளமாக நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த 100 அடி சாலை எப்படி இவ்வளோ ஜனங்களுக்கு சரியாக வரும்? அதுவும் இல்லாமல் கரூர் ஃபுல்லாக நேற்று கரண்ட் கட்டு, எல்லாருமே மிகப்பெரிய மக்கள் வெள்ளம். இதில் நடக்கவே இடம் இல்லை. இதில் ஆம்புலன்சஸ் வருது. அது மட்டும் கிடையாது, போலீஸ் தடியடி நடத்துகிறாங்க. அப்போ எல்லாரும் தெரிச்சு ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் அந்த கல் முள்ளு வரும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். இது தாவேக்கா ஒரு இன்னைக்கு போலீஸ் பார்த்தா விஜயே சொல்கிறாரு மேலேருந்து, காவல்துறை இருக்கீங்களா, ஏன் செயல்படுறீங்களா, கை கட்டி இருக்கீங்களா, மக்களை காப்பாற்றணும் நீங்கன்னு சொல்கிறாப்புல. ஆனால் எந்த போலீஸ் அங்கே இருக்காங்க, என்ன பாதுகாப்பு அவங்களால முடியும்? போலீஸும் ஓரளவு தான் பண்ண முடியும். பட் அவங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கலைங்க காவல்துறை. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, பல மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணி சோர்வடைஞ்சு பெண்கள் குழந்தைகள் எல்லாம் மெயினாக இறந்தது காரணம் அதுதான் நம்ம பார்க்குறோம்.